ஹலோ மக்களே, வெல்கம். வாங்க எல்லோரும் ஆட்னாஸ் மல்டிபர்பஸ் சேனலை பார்த்து பயன்பெறுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆட்னாஸ் மல்டிபர்பஸ் சேனல்லேருந்து என்னது பார்க்க போகிறோம்? காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? ஆட்னாஸ் மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இன்றைக்கி எங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் நாங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போயிடும். தக்காளி பழம், டொமேட்டோ தேவையான அளவு, தேங்காய், சீரகம், வெங்காயம்னா சின்ன உள்ளின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கு, கரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு கடுகு, வெந்தயம். எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஆட்னாஸ் மஞ்சத்தூள், ஆட்னாஸ் குழம்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் சுவையான குழம்பு மிளகாய் பொடி போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? அடுப்பில் சட்டியை வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றணும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். கடுகு வெந்தயம் ஒன்றாவே போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். வதக்கி வரும்போது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற எல்லா காய்களையும் நல்லா கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா காய் நல்லா அழகாக வெந்துட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றுறோம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? அடுத்தது ஆட்னாஸ் டர்மெரிக் பவுடர், ஆட்னாஸ் மஞ்சள் பொடி. ஓகேவா? அதை நாம் போட போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. நல்லா கிளறி விட்டுக்கிடணும். அடுத்தால நம்ம என்ன போட போகிறோம்? ஆட்னாஸ் குழம்பு மிளகாய். குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப செம டேஸ்டியாக இருக்கும். ஆட்னாஸ் மசாலாவில் நிறைய மசாலாக்கள் இருக்குது. அதை எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க. எல்லா மசாலாவுமே சுவையாக, டேஸ்ட்டாக, அருமையாக, குறையான குவான்டிட்டி போட்டாலே போதும், உங்களுக்கு செமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஏன்னா நிறைய காய் தாங்க போட்டுக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். குழம்பு இந்த பக்கம் வந்த பிறகு நம்ம தேங்காய், சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறோம். அதை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். கிளறி விட்ட பிறகு இப்போது சிலர் நல்லா கட்டியாக இப்படி இந்த பக்குவத்தில் சாப்பிடுவாங்க. சிலர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி பக்குவத்தில் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம், ஊற்றலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சிலர் காரம் ஜாஸ்தி சேர்ப்பாங்க. ரொம்ப காரம் சேர்க்குறவங்க கொஞ்சம் ஆட்னாஸ் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், எல்லோரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்பு சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆட்னாஸ் மசாலாவில் இது மட்டும் இல்லாமல் மட்டன், சிக்கன், பிரியாணி, முட்டை குருமா,
எள்ளு பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, எல்லா விதமான பொடிகளும் கிடைக்கும், மசாலாக்களும் கிடைக்கும். சாம்பார் மசாலா முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ.